அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானுடன் நட்பாக இருந்த நாடுகள் கூட கடும் வார்த்தைகளால் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனால் சர்வதேச அளவில் பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்போது பாகிஸ்தானிடம் உள்ள அந்நிய செலாவணி குறைவதை விட அந்நாட்டின் மீதான நம்பகத்தன்மை வேகமாக குறைந்து வருகிறது என தெரிவித்திருந்தார். அவர் பேசி 2 ஆண்டுகள் முடிந்த நிலையில் பாகிஸ்தானுடன் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்த நாடுகள் கூட இந்தியாவிற்கு ஆதரவாக மாறி உள்ளன. பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் பின்னணியில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற லஷ்கர் அமைப்பு உள்ளதால் அந்நாடு சர்வதேச அளவில் தனிமைப்பட்டு கிடக்கிறது. ஒரு காலத்தில் பாகிஸ்தான் நட்பு நாடுகளாக காணப்பட்ட சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகளும் பஹல்காம் தாக்குதலுக்கு கடும் வார்த்தைகளால் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்த நாடுகள் கடந்த 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26இல் மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலின் போது கண்டனம் தெரிவிக்கும் போதும் பயங்கரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆனால் காஷ்மீர் தாக்குதல் நடந்த போது பிரதமர் மோடி சவுதி அரேபியாவில் இருந்தார். தாக்குதல் குறித்து அறிந்ததும் பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார். ஆனால் அவர் டெல்லியில் தரை இறங்குவதற்கு முன்னரே சவுதி அரேபியா காஷ்மீர் தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. மேலும் இரு நாடுகளுக்கிடையே வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பயங்கரவாத தாக்குதல் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் வன்முறை, பிரிவினைவாதம் மற்றும் சாமானிய மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1965 மற்றும் 1971இல் நடந்த போரின் போது பாகிஸ்தானுக்கு மதம் மற்றும் பொருளாதாரம் அடிப்படையில் நட்பு நாடாக இருந்த சவுதி தற்போது கடுமையான வார்த்தைகளால் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டிடம் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை காட்டுகிறது. எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றில் சமீப காலமாக அரசு நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் இந்தியாவின் கவலையை அந்த நாடுகளால் புறந்தள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் முதலீடு செய்வதற்கான லாபகரமான இடமாக இந்தியா மாறியுள்ளது. இந்த நாடுகள் பாகிஸ்தானிடமிருந்து விலகி செல்வதை கடந்த 2020ஆம் ஆண்டிலேயே பார்க்க முடிந்தது. காஷ்மீர் சிறப்பு சட்டம் நீக்கத்திற்கு எதிராக இந்தியாவை கண்டிக்க பாகிஸ்தான் தீர்மானம் கொண்டு வந்த போது அதனை ஏற்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. ஆப்கனை ஆட்சி செய்யும் தாலிபான் மற்றும் அங்கு செயல்படும் ஹக்கானி பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவளித்து வந்தது. தற்போது தாலிபான் ஆட்சியை இந்தியா அங்கீகரிக்கவில்லை. இருப்பினும் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு தாலிபான் அரசு கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஆப்கனும் எதிராக திரும்பியுள்ளது பாகிஸ்தானுக்கு தலைவலியை அதிகப்படுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா எப்போதும் செயல்பட்டு வந்தது. இந்த தாக்குதல் நடந்ததும் இரு நாடுகளையும் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள சீனா வலியுறுத்தியதுடன் பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. சீனாவின் இந்த கருத்துக்கு பின்னால் ஒரு உள்குத்து உள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில் ஏற்படும் மோதல் சீனாவை பாதிக்கும் அபாயம் உள்ளது. பாகிஸ்தானில் அந்நாடு செயல்படுத்தி வரும் பொருளாதார திட்டங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என நினைக்கிறது. ஏற்கனவே பலுசிஸ்தான் பகுதியில் நடக்கும் தாக்குதல் காரணமாக தனியார் பாதுகாவலர்களை சீனா நியமித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானில் சீனர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதும் அந்நாட்டிற்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவுடன் நடக்கும் வர்த்தக போர் காரணமாக பாகிஸ்தானை முற்றிலுமாக புறந்தள்ள சீனா விரும்பவில்லை. ஐநாவில் எதிர்ப்பு. மேலும் திங்கட்கிழமை நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் லஷ்கர் பயங்கரவாத தாக்குதலுக்கு பல உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மேலும் பாகிஸ்தான் கூறிய கட்டுக்கதைகளையும் நம்ப எந்த நாடுகளும் தயாராக இல்லை. சர்வதேச அளவில் தனிமைப்படும் சூழல் உள்ளதால் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் பாகிஸ்தான் குழம்பி போய் உள்ளது. பாகிஸ்தானுடன் போர் மூண்டாலும் இந்தியாவுக்கு சேதமில்லை, பாதுகாப்பாக இருக்கும் என்று மூடிஸ் நிறுவனம் கணித்துள்ளது. அமெரிக்காவில் நியூயார்க்கை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் மூடிஸ். இது கடன் தர நிர்ணய நிறுவனம் ஆகும். இந்நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் ஒரு நிறுவனத்தின் நிதி நிலைமை, பொருளாதார நிலைமைகள் குறித்து ஆழமாக ஆய்வு செய்து கணிப்புகளையும் மதிப்பீடுகளையும் வெளியிட்டு வருகின்றனர். மதிப்பீட்டின் போது மூடிஸ் நிறுவனமானது பணப்புழக்கம், நிதி விகிதங்கள், புவிசார் அரசியல் காரணிகள் என பல அம்சங்களை மைய புள்ளியாக கொண்டு பகுப்பாய்வு செய்கிறது.
வருகிறது. அதன் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற சூழல் குறித்தும் போர் மூண்டாலும் இரு நாடுகளின் பொருளாதார சூழல் எப்படி இருக்கும் என்றும் கணித்துள்ளது. கடந்த ஆண்டு இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் பாகிஸ்தானுக்கு செய்யப்பட்ட ஏற்றுமதியின் பங்கு 0.5% குறைவாகும். பாகிஸ்தானுடன் பெரிய அளவிலான பொருளாதார நடவடிக்கைகளில் இந்தியா ஈடுபடவில்லை. ஆகையால் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவின் பொருளாதார நடவடிக்கைகளில் எவ்வித பாதிப்பும் இருக்காது. இந்தியா மிக பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பாதுகாப்பு துறைக்கு அதிக செலவு செய்ய நேரிட்டால் இந்தியாவின் நிதி நிலையில் சற்றேதான் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் போர் பாகிஸ்தானில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைவதில் பின்னடைவை எதிர்கொள்ளும். அந்நிய செலாவணி கையிருப்பையும் பாதிக்கும். இவ்வாறு மூடிஸ் நிறுவனம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் இன்று 259 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெற துவங்கியுள்ளது. நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்தும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அவசர உத்தரவு பிறப்பித்திருந்தது. தற்போதைய சூழலில் நாடு முழுவதும் இன்று தில்லி, மும்பை, சென்னை உட்பட 259 இடங்களில் போர்க்கால ஒத்திகை துவங்கியுள்ளது. தமிழகத்தில் 4 இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது. கல்பாக்கம், மீனம்பாக்கம், ஆவடி, மணலி ஆகிய 4 இடங்களை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. இதற்கு முன்பு 1971 ஆண்டு போர் ஒத்திகை பாதுகாப்பு நடந்தது. தற்போது 54 ஆண்டுகள் கழித்து போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுடனான பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்திற்கு முழு ஆதரவை அளிப்பதாக அமெரிக்க பார்லிமெண்ட் சபாநாயகர் மைக் ஜான்சன் உறுதியளித்தார். நாடு முழுவதும் சாலை விபத்தில் காயமடைந்தால் சிகிச்சை இலவசம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இலவச சிகிச்சை திட்ட செயல்பாட்டை கண்காணிக்க 17 பேர் கொண்ட உயர்மட்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், விபத்து நிகழ்ந்த நாள் முதல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் 1.5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை எடுத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளது. 2030க்குள் சாலை விபத்துகளில் இறப்போர் எண்ணிக்கையை பாதியாக குறைக்கும் இலக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இந்திய மண்ணில் இருந்து கொண்டு பாகிஸ்தானிற்கு ஆதரவு தெரிவித்த தேச விரோதிகள் 43 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் எல்லையின் தெற்கு பகுதியில் இன்றும் நாளையும் 2 நாள் போர் பயிற்சி மேற்கொள்ள இருப்பதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற ஒப்பந்தத்திற்கான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார் கிம்மரை இந்தியா வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார். மூக ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் நடந்த கொலைகள் சவக்குழிக்கு சட்டம் ஒழுங்கு சென்றதுக்கான சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம் செய்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் 4 மாதங்களுக்கு முன்பு முடிக்கப்பட்ட பணிகளுக்கு மீண்டும் டெண்டர் விடப்பட்ட விவகாரத்தில் பெண் அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.